ஆனா இன்னமும் எடப்பாடியார் சொல்றாரு இல்லையா, நாங்க வந்து மெகா கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிற சொல்றாங்க. திமுகல இருக்கிற கூட்டணி கட்சிகளும் தன்னோட பக்கம் வருவாங்க அப்படிங்கிறத சொல்றாரே, இது சாத்தியமான ஒண்ணா இருக்குமா? நடக்க வாய்ப்பு இருக்கா? அவர் சொல்லக்கூடிய நான் விஷயம். சொன்னா கோவப்படுறாங்க எல்லாரும். எப்பா உண்மைதான்ப்பா, ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் ஸ்டாலின் கொடுக்கறது 3 தடவை அப்படி நிரூபிச்சிட்டாரு. 4வது தடவை அப்படி நிரூபிப்பாருன்னு தான் திருமாவளவனும் அவரோட நிற்பாரு, காங்கிரஸும் அவரோட நிற்பாங்க, அண்ணன் வைகோவும் அவரோட நிற்பாங்க, சிபிஎம், சிபிஐ, ஈஸ்வரன் அண்ணன் எல்லாரும் அவர் கூட தான் நிற்பாங்க. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. கழிஞ்ச சட்டமன்ற காலகட்டத்தில் கூட ஈஸ்வரன் கடைசி நேரத்தில் என்கிட்ட கேட்டாப்புல, ஆனால் உடனே போய் கையெழுத்து போடுங்கன்னு ஸ்டாலின்ட்டு நான் சொன்னேன். ஏன்னா நம்மகிட்ட கேட்குறாரு, நம்ம அது நல்லதுதான் சொல்லணும். உடனே அவர் கொஞ்சம் சில ஸ்டாலின் மேலே இல்லை, மற்ற இதுக்குள்ள சில இதுகள் இருந்து அவரும் அந்த இது வெற்றி பெற்றார், அவங்களும் வெற்றி பெற்றாங்க. ஸோ ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு இருக்கும்போது இதை விட பெற்றா அவங்களுக்கு வேற எதுவும் இல்லாத பட்சத்தில் எல்லா கட்சிகளுமே வந்து மு.க. ஸ்டாலின் அணியில் தெளிவாக இருப்பாங்கன்னு தான் என்னோட ஆணித்தரமான கருத்து. 24 அதான் சொன்னேன், 26க்கும் இதைத்தான் நான் அடித்து சொல்கிறேன். இதனால நான் வந்து ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு போகிறான். நான் சொல்கிறது உண்மையை சொல்கிறேன். இந்த உண்மையை சொல்கிறதுல எதுக்கு தயங்கணும்? நீ என்ன சொல்லுவாங்கிறதுக்காக, திராவிட சிசுவா ஏதோ ஒருத்தர் சொல்லணுங்கிறதுக்காக அவரே ரெகனைஸ் பண்ணிடுறேன். ஏதாவது ஒரு கருத்து, அந்த கருத்துக்கு நம்ம நியாயத்தை பேசுகிறோங்கிறது அவரும் புரியணும்ல. ஸ்டாலின் கொடுக்கலாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்டுங்கனால அங்கேருந்து யாரும் போக மாட்டாங்க. ஓகே. விஜய் கூட இப்போ நீங்கள் இப்போ நம்ம பேசுகிறப்போ சொல்லியிருந்தீங்க, விஜய் வந்து கொஞ்சம் 50-50 அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் அவங்க இருக்காங்கன்னு சொல்கிறப்போ, விஜய் அறிக்கை மூலமாகவே சொல்லிட்டாரு நான் வந்து ஏடிஎம்கே கூட இல்லைன்னு சொல்கிறப்போ, எடப்பாடிக்கு அடுத்த சான்ஸ் என்ன சார் இருக்குது? ஏன்னா இப்போ நீங்கள் நம்ம அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து அதை சொல்கிறீங்க, திமுகவில் இருக்கவங்க யாரும் இங்கே ஏடிஎம்கே வரமாட்டாங்க, விஜய் இப்போ வரல அப்படின்னா எடப்பாடி என்ன செய்வார் இந்த தேர்தலுக்கு? எடப்பாடி வந்து விஜய் எடப்பாடியும் சேர்ந்தா ஜானகியும் சிவாஜியும் சேர்ந்த மாதிரி. ஓகே. அரசியலும் போய் சினிமாவும் போயிடும் விஜய்க்கு. நல்லது மாதிரி தான், சகாதே மாதிரி சொல்கிறேன். உங்களோட அட்வைசர்ஸ் விஜய் காலி பண்ணிட்டாங்க. விஜய் துணிச்சலா விக்ரவாண்டியில் நின்றுக்கணும். அலைக்கு பயந்தும் இப்படி கடலை குளிக்க முடியும், கூரை ஏறி கோழி பிடிக்காத இப்படி வானை ஏறி வைகுண்டம் போக முடியும். எம்ஜிஆர் 3 எழுத்து, விஜய் 3 எழுத்து. எம்ஜிஆர் திண்டுக்கல்ல நின்னாரு, நீங்கள் ராமதாஸுக்கு பயந்து விக்ரவாண்டி விட்டு ஓடிட்டீங்க. ராமதாஸ் வன்னியருக்கு 10.5 நிற்பாரு, அதில் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு ஓடிட்டீங்க. ராமதாஸ் வன்னியருக்கு 10.5 கொடுக்கணும்னு சுக்காப்பாரு, அதற்கு பதில் சொல்ல முடியாமல் ஓடின ஒரு விஜய். அப்போ நீங்கள் இது ஆர்கே நகரில் தினகரன் நின்னாரு, பெருந்துறையில் வைகோ நின்னாரு. அப்போ நீங்கள் வரதுக்கு முன்னாடியே பாதி கமலாசன் 2.0 வாட்டு காலி ஆகிட்டீங்களே. ஸோ விஜய்க்கு வந்து ஒரு சிக்கல் இருக்கு. இடைத்தேர்தலில் நிற்காதவர் 214 போட்டுக்கிடுவாரா? இப்போ வந்து அதிமுக விஜய் கூட்டணின்னு ஒரு பேச்சு வரும்போது கொஞ்சம் சீட்டு பலம் நிரூபிக்காதவருக்கு ஜானகி சிவாஜி கொடுத்த மாதிரி எடப்பாடி வர கூட்டணி இல்லைன்னா விஜய் கொஞ்சம் சீட்டு கொடுத்துருவாரு. ரசிகர் பலம், வெள்ளாளர் கம்யூனிட்டி, கிறிஸ்தவர், சினிமா ரசிகர், இந்த 3 ஃபேக்டருக்குள்ளேயும் வரக்கூடிய ஓட்டு வரட்டுன்னு ஒரு 10-15 சீட்டு கொடுத்துருவாரு. விஜயகாந்துக்கு ஜெயலலிதா அம்மையார் பலம் நிரூபிக்க முன்னாடி 15 சீட்டு ஆஃபர் பண்ணாங்கல்ல, பலம் நிரூபிச்ச முறை 41 கொடுத்தாங்க, அது வேற. அடையாள அரசியலுக்கு நாயுடு, ரசிகர் பலம், நடிகர் சங்க தலைவராக இருந்தவர், இப்படி ஒரு சில அம்சங்களுக்காக விஜயகாந்துக்கு 15 சீட்டு கொடுக்கலான்னு ஜெயலலிதா அம்மையார் முடிவு பண்ணாங்க. அவர் 80 கேட்டாது, அது பிரேக் ஆயிட்டு. இப்போ விஜய்க்கும் வந்து எடப்பாடியிட கொஞ்சம் சீட்டு கிடைச்சதுன்னா அந்த சீட்டை வாங்கிக்கிட்டு நம்ம ஃபைட் பண்ணிடலாம், எம்எல்ஏ ஆயிடலான்னு பல தொகுதிகளில் பலரும் உள்ள வந்தாங்க. ஓகே. இப்போ சீமா அடிச்ச அடியில் நான் மக்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகிறதுக்கு எடப்பாடியை நம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு சீமான் விஜய் அடித்த அடியில் விஜய் வந்து எங்கள் தலைமையில் அணிங்கிற ஒரு அறிக்கை விட்டார். என்னைக்கு இந்த அறிக்கை விட்டாரோ விஜய் கட்சிக்குள்ளே சேர்ந்து டிக்கெட் வாங்கலாம்னு நினச்சவங்கலாம் ஓடிட்டான். அரசியல் வியாபாரங்க, நீங்கள் உங்கள் சுயநலத்துக்கு வியாபாரத்துக்கு வாரீங்க, கொள்கை இல்லாமல் வாரீங்க விஜய்னு சொல்லும்போது உங்களை வச்சு ஒன்று தேராதுன்னா யார் வந்து உங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மிஸ்டர் விஜய்? அதான் ஃபேக்ட். நான் வெளிப்படையாக உடச்சி பேசுகிறேன். இப்போ யாரும் விஜய் நம்பி கேண்டிடேட் இருக்கிறது யாரும் இல்லை. அப்போ நிறைய பேர் சேர்றாங்களே, நாம் தமிழர்ல நிறைய பேர் சேர்றாங்க மாதிரி செய்திகள் வந்து 214 தொகுதியில் அவருக்கு கேண்டிடேட் இல்லை. ஓகே. அவராக கஷ்டப்பட்டு பணம் செலவழிச்சு தான் அந்த கேண்டிடேட்டை நிறுத்தணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சிக்குள்ள விஜயகாந்த் வரும்போது விஜயகாந்த் நம்பி பண்ருட்டியார் வந்தாரு, விஜயகாந்த் கூப்பா கிருஷ்ணன் வந்தாப்புல, ஆஸ்டின் வந்தாப்புல, பொன்னுச்சாமி வந்தாப்புல, இப்படி எல்லாரும் வந்தாங்க. இது நிஜத்துல நடந்தது. ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னாரு, அதற்கான துணிச்சல் இல்லாம திருமாவளவன் கூட பேசு, ராமதாஸ் கூட பேசு, கிருஷ்ணசாமி கூட பேசுன்னு விஜயகாந்துக்கு துணிச்சல் இல்லாம விஜய் நிற்கிறாரு. நான் விஜய் வீழ்ச்சி அடைவாரு, 4% போவாருன்னா காரண காரியத்தோட சூழ்நிலையோட வச்சுதான் சொல்றேன். விஜய் வந்த போது விஜயகாந்த் வந்த போது 3வது வந்தாரு, இவர் வந்த போது 5வது வாராருங்கிற வச்சுதான் நான் தெளிவா சொல்றேன். இந்த வகையில இன்னைக்கு வந்து விஜய் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுனா 29 தாண்டி 31 தான் சாதிக்க முடியும். 29 விஜய் கமல்ஹாசன்
ஓவாட்டு தடுக்கி விழுந்துட்டாருன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் என்ன ஆகுதுன்னு தயங்குறாங்க. ஸோ 234 விஜய் கேண்டிடேட் போட்டால் அவரே கேண்டிடேட் பிடிச்சி அவரே அதுக்கு காசு செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எடப்பாடி கூட ஒரு அலையன்ஸ் வந்துட்டா அது ஒரு அணி அதிமுக 20% ஓட்டு உள்ள கட்சின்னு அந்த கட்சியை நம்பி அந்த அணியை நம்பி டிக்கெட் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஆள் வந்துடுவான். அதை சீமான் வந்து விஜய்க்கு இமேஜை அடிக்கிறாரு. நீ மக்களை நம்பி கட்சி ஆரம்பிக்கல, எடப்பாடி சிஎம்னு சொல்றதுக்காக நோட்டுக்கு சீட்டுக்கும் விலை போக கட்சி ஆரம்பிச்சுன்னு அடிக்கிறாப்புல. அப்ப இருதலை கொள்ளி எறும்பாட்டு விஜய் இருக்கிறாப்புல. முதல் தப்பு விஜய் பண்ணது விக்ரவாண்டியை ஸ்கிப் பண்ணது. ரெண்டாவது தப்பு நான் 234 நிப்பான்னு சீமான் மாதிரி அடிச்சு நின்றுட்டு களத்துக்குள்ள போல்டா நின்று இருக்கணும். ஜெயிப்போம் கூட்டணி நாம் கூட்டணி சேர்ப்போம்னா இது சொதப்பல் வேஸ்ட்டு, இது குழம்பிட்டாரு, மன வலிமை இல்லை. சீமானுக்குள்ள மன வலிமை விஜய்க்கு இல்லை. விக்ரவாண்டியில் கூட சீமான் போலரைசேஷன் பற்றி கவலைப்படாமல் நின்னாரு. அதனால தான் கமல்ஹாசனை தாண்டி போனாருங்கிறது மக்கள் மத்தியில் தெரியுது. ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய் கூட்டணியில்ங்கும் போது வியாபாரத்துக்காக விஜய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க பின்வாங்குறாங்க. ஸோ ஆனால் இப்போ என்னன்னா சார், இப்போ இவ்வளோ தூரம் நிறைய அவங்க சார்ந்திருக்க கூட்டணியில் இது எல்லாத்தையும் பேசணும். அதிமுகலேருந்து பிரிஞ்சு போனாங்க இல்லையா, சசிகலா இருக்காங்க, ஓபிஎஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து எடப்பாடியை ரொம்ப இப்போ அழுத்தம் கொடுக்காமலே விட்டுட்டாங்களோ அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் சொன்னாங்க எல்லாருமே இங்கே வந்துருவாங்க அப்படின்னு சொன்னார். டிடிவி தினகரன் சொன்னாங்க எல்லாருமே ஸ்லீப்பர் செல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு. சசிகலாவும் சொன்னாங்க எல்லாரும் இங்கே வந்துருவாங்க அப்படின்னு. ஆனால் அது பெயரளவு மட்டுமே இருந்துச்சு, பெரிய அழுத்தம் கொடுக்காம விட்டுட்டாங்களோ எடப்பாடியா இருக்கும். நான் எடப்பாடியை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கும் போதே நான் சொன்ன பதிலுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்குதா? ஓகே, உங்கள் கேள்விக்கும் நான் முதல்ல சொன்ன பதிலும் கரெக்டாக இருக்குதா? என்றாலும் அதிமுக 33% 2021 இருந்த கட்சி இன்னைக்கு 20% போயிருக்குதுன்னா அது காரணம் ஓபிஎஸ் தான். 13% விழுந்தது ஓபிஎஸ் தான் காரணம். அந்த 13% கீழே விழும்போது எடப்பாடி வட தமிழகத்தில் செல்வாக்கு கூடியிருக்காரு. தென் தமிழகத்தில் 13 குறையில்லை, 20க்கு மேலே குறைஞ்சிட்டு எடுத்த ஓட்டில். அப்போ இந்த ஓட்டர்ஸ் எல்லாம் அதிமுக 1ன்னு நின்று இருப்பாங்கன்னா இவங்க வந்து ஒரு 33 மக்களவையில் எடுத்தவங்க சட்டமன்றத்தில் ஒரு 30வது எடுத்திருப்பாங்க. இந்த ஓட்டர்ஸ் இந்த அளவுக்கு 20க்கு போகிறதுக்கு காரணம், இத்தனைக்கும் வன்னியர் மத்தியில் ஒரு ஆதரவு வளையம் கிடைச்சும் 20க்கு போகிறதுக்கு காரணம் ஓபிஎஸ் நீக்கினது தான் காரணம். ரெட்டை தலைமையாக இருக்கும்போது ஜெயலலிதாவுக்கு வாரிசு ஓபிஎஸ் இருக்கிறாங்கன்னு அதிமுக ஓட்டர்ஸ் நின்னாங்க. ஓபிஎஸ் இன்னைக்கு ஒன்றும் 1% தான் எடுத்திருக்காரு, ராமநாதத்தில் மட்டும்தான் நின்னா மறைக்கல. அது உண்மை, அதை மறைக்கவும் முடியாது. ஆனால் ஓபிஎஸோட நீக்கங்கிறது 13% வாக்கை அதிமுக காலி பண்ணிட்டு அந்த 13% வாக்காளர்கள் அதிமுக வாக்கிலிருந்து வெளியேறினது தான் இன்னைக்கு பாஜக ரெட்டை இலக்கத்துக்கும் வந்திருக்குது. ஸோ பாஜகவும் ஓபிஎஸோட ஒரு முக்கியத்துவத்தை குறைச்சி 2026 களங்காண நினைக்க மாட்டாங்க. ஓபிஎஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த வகையில் என்னோட பார்வையில் ஓபிஎஸ் பலம் நிரூபிக்காவிட்டாலும் பெரிய அளவில் அந்த எடப்பாடி பலகீனம் அடையதுக்கு காரணம் ஓபிஎஸ் மீது பற்றுதல் கொண்ட 13% வாக்குகள் தான் நான் கருதுறேன். அந்த வாக்குகளை டெல்லி பாஜகவும் மோடியும் வந்து உதாசீனப்படுத்த முடியாது. அது இப்போ யார்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் பாஜக கிட்ட தாமரைக்கிட்டே இருக்குது, தினகரன்ட்ட இருக்குது, ஓபிஎஸ் கிட்ட இருக்குது. அந்த கூட்டணிக்குள்ளே தான் அது இருக்குது. ஆனால் அந்த 13% எடப்பாடி இழக்கிறதுக்கு காரணம் இரட்டை தலைமை ஒற்றை தலைமை ஆக்குனதான் காரணம். அந்த ஓபிஎஸ் இமேஜில் உள்ள வாக்காளர்களை மதிச்சு தான் டெல்லி பாஜகவும் தன்னோட வியூகத்தை அமைக்கும். இபிஎஸ்ஸை சொல்கிறீங்க இல்லையா, 3ஆம் இடத்துல தான் வைப்பேன் அப்படிங்கிறத எல்லா இதுலையுமே சொல்கிறீங்க இல்லையா, டிபேட் எல்லாத்துலேயுமே. அது சாத்தியமான ஒன்றா சார்? எப்படி சார் அது கொஞ்சம் விளக்கம்? என்டிஏயே 2ஆம் இடத்துக்கு கொண்டு வர முடியும். ஒட்டுண்ணி காங்கிரஸை பலகீனப்படுத்துறது தான் இந்தியா ஃபுல்லாக மோடிக்கு நோக்கம். ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தனால தான் இன்னைக்கு ஹேமந்த் சோரன் மோடியை மதிக்கிறாரு, உமர் அப்துல்லா மதிக்கிறாரு, ஸ்டாலினையும் அந்த வகைக்குள்ள மெல்ல மெல்ல உருவாக்கணும். ஸ்டாலின் திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குன்னா கூட காங்கிரஸுக்கு பார்கெனிங்க அங்கே அடிக்கணும். இதுதான் மோடிக்கு நோக்கம். இதுதான் 2021 நான் சொன்னேன். பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னேன். ஓகே, அப்போ எல்லாரும் வந்து 5.5 தினகரன் இருக்கு, சசிகலா வந்தால் ஜெயித்துருவாங்க அல்லது ஸ்டாலினுக்கு தனி மெஜாரிட்டி வராதுங்கிற சொன்னாங்க. அப்போ நாம அன்னைக்கும் அடிச்சு தான் சொன்னோம், வெளிப்படையாக தான் சொல்கிறோம். எங்கேயும் மறைச்சி இது பண்ணிலாம் யாரும் இல்லை, என்ன வேணாலும் எழுதிக்க, அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படக்கூடியவும் இல்லை. நான் வெளிப்படையாக தானே சொல்கிறேன். மோடிக்கு அன்னைக்கு நோக்கம் காங்கிரஸ் பிடியில் திமுக பேரக்கூடாதுன்னு. ஓகே, அதுதான் மோடிக்கு நோக்கம். அதைத்தான் நான் சொன்னேன், நான் ஜெயித்தேன். அத்தனை பேரும் தோத்து பல்ப் வாங்கிட்டு போனீங்க. இன்னைக்கும் காங்கிரஸை குறி வச்சு தான் மோடிக்கு வியூகம் இருக்குது. அப்போ என்டிஏயை பலப்படுத்தி என்டிஏ 2வது இடத்துக்கு கொண்டு வரதுக்கு மோடி எல்லா வியூகத்தையும் பண்ணுவார். எல்லா வியூகத்தையும் நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. அப்போ மோடி என்டிஏ பலப்படுத்தி 2வது இடத்துக்கு கொண்டு வரும்போது கண்டிப்பாக அதிமுக அணி 3வது போயிடும். ஆனால் ஆனஸ்டாக சொல்கிறேன், 2வது இடம் கட்சியில் அதிமுக தான் இருக்கும்.
அவங்க 20ல் இருக்கிறாங்க. பிஜேபி 10 சம்திங்கில் இருக்காப்புல, சீமான் 8ல் இருக்கிறாப்புல. 8ஓ 10ஓ ஜம்ப் ஆகி 20 தாண்டி போயிடும். நான் சொல்ல வரல, புரிஞ்சவங்களுக்கு புரியும். என்டிஏ அணி அதிமுக அணியோட தாண்டி போயிடும். அதிமுக 20ங்கிறத 15ஆ குறைக்க முடியும். அண்ணாமலை 13ங்கிறாரு. அண்ணாமலை 13ன்னு சொல்றது காரணம் பாஜக அதோட தாண்டி போகணும் அண்ணாமலை நம்பிக்கையில சொல்றாரு. எனக்கு இண்டிவிஜுவல் பார்ட்டியா முன்ன பின்ன அதிமுக தான் 2வது இடம் இருக்கும். ஒரு அணியா அதிமுக அணியை என்டிஏ 2வது கொண்டு வந்து 3வது தள்ளிடலான்னு பார்க்குறோம். இதுதான் நம்ம மோடிக்காக நம்ம உழைப்பு இருக்கு. தமிழிசை அவங்க எம்எல்ஏ அதுக்காக பார்ப்பாங்க. மோடி தான் பார்க்கணும். உண்மையா உறுதியா சின்சியரா ரவீந்திரன் துரைசாமி இருக்கானா, தமிழிசை அம்மையார் இருக்காங்கிறத மோடி தான் கவனிச்சுக்கணும். பிஎம்ஏ என்னோட வீடியோ எல்லாம் பார்ப்பாங்க, அவங்க தான் பார்த்துக்கணும் அதை. ஓகே சார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தா இந்த அதானி விவகாரம் இருக்கு இல்லையா, அதில் அதானி விவகாரம், அன்புமணி இவங்களுடைய அந்த மோதலை இதை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த இஷ்யூ? அதுக்கு சிஎம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து நிறைய விமர்சனம் சொல்கிற போது மருத்துவர் ஐயா, டாக்டர் ஐயா அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு இதில் வந்து ஓகே அவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க இல்லையா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மோதல் போக்க? நான் இதையும் தாண்டி திமுக கூட்டணியில் பாமக வருதுன்னு ஒரு செய்தியை வந்து ஒரு தினப்பத்திரிகையில் போட்டாங்க. முழுக்க முழுக்க வியூஸ் சொல்லக்கூடிய பத்திரிகை அது. நான் மதிக்கிறேன். அது ஒரு தேசபக்தரோட ஒரு பத்திரிகை தான், நம்ம அது குறை சொல்ல வரல. அந்த செய்தி வந்து தவறுன்னு காட்டுறதுக்கும் திருமாவளவன் தான் எனக்கு வெற்றி வீரரான அலைன்னு காட்டுறதுக்கும் பாமகவுக்கு ஒரு ஸ்கேன் ரெக்கார்டு கொடுத்து ஸ்டாலின் பேசினதை நான் பார்க்குறேன். திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கும், அங்கே திருமாவளவன் இருப்பார், பாமகவுக்கு இடமில்லைங்கிறது தான் அந்த ஒரு ஸ்னப் பண்ணி பேசினா அது மக்கள் மத்தியில் புரியுங்கிறதுக்காக தான் ஸ்டாலின் பேசிட்டார் நான் கணிக்கிறேன். மற்ற மேட்டர்களுக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுக்கல. இதுதான் மெயின் காரணம் நான் கணிக்கிறேன். பாமக இதை பயன்படுத்தி டாக்டர் ஐயா வந்து தங்க கட்சியை வைப்ரண்ட் ஆக்கக்கூடிய இதை பண்ணுறாங்க. எடப்பாடி கிட்ட வன்னியர் வாக்குகளை இழந்த பாமக விக்கிரவாண்டியில் முதல் ஸ்டெப்பு கொஞ்சம் அதை கெயின் பண்ணாங்க. ஒரு 10.5 எடுத்து அவங்க அதை பிக்கப் பண்ணலை. 10.5 எடுத்து அதை பிக்கப் பண்ணக்கூடிய வேலையை அவங்க பார்க்கல. ஆனால் 10.5 அவங்க மட்டும்தான் சொல்கிறாங்க, அதையும் நம்ம மறுக்க முடியாது. இப்போ இந்த சம்பவம் டாக்டர் ஐயா வந்து வன்னியர் மத்தியில் மீண்டும் இழந்த செல்வாக்க எடுக்கிறதுக்கும் ஒரு வகையில் துணை புரியும்னு கருதுறேன். ஏன்னா இப்போ அந்த சம்பவம் நீங்கள் சொன்னீங்க, அவங்களோட ஓட்டை அதிகமாக்குறதுக்கு துணை புரியும்னு சொல்கிறப்போ திமுகவில் வட மாவட்டங்கள் அங்கே பாமக கொஞ்சம் மெஜாரிட்டி லெவலில் இருக்கிறப்போ திமுகவுக்கு இப்போ தான் கொஞ்சம் அதிகமானதாக இருந்துச்சு. இந்த விமர்சனம் மூலமாக வன்னியருடைய அந்த ஓட்டு வந்து திமுகவுக்கு குறைய வாய்ப்பு இருக்கா இந்த விமர்சனம் மூலமாக? ஒரு செக்கு அதில் இருக்குது. நான் தான் அந்த செக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த செக்குக்கு பயந்து தான் எடப்பாடி விக்கிரவாண்டி விட்டு ஓடினார். அந்த செக்குக்கு பயந்து தான் யார் ஜான் ஆரோக்கியசாமி தப்பான ஒரு வியூகத்தை பண்ணி விஜய விக்கிரவாண்டியில் நிற்க விடாமல் பண்ணார். அந்த செக் இருந்துட்டு தான் இருக்குது. சீமான் மட்டும்தான் அந்த செக்கையும் எந்த செக்கையும் கட்டி கவலைப்படாமல் தனக்கு என்னவோ மக்கள் போடுறாங்கன்னு இருக்கிறாப்புல. ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான வைட்டலான இது. அது 2026 வட தமிழகத்தில் அது ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணோம். எதுவுமே முடிஞ்சு போச்சுன்னு இல்லை, எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது, எல்லா ஜாதிக்குமே அரசியலில் வாக்கு வலிமை இருக்குது. இதெல்லாம் 2026 தெரியும். பட் இந்த ஓட்டு போயிடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, இவங்க சொன்னதன் மூலமா அந்த வாக்கு வங்கி குறையாதா சார் திமுகவுக்கு? ப்ரோ வன்னியர் தான் ஸ்டாலின் பண்ணுவார். ப்ரோ வன்னியர் ராமதாஸ் அலையன்ஸ் வேண்டாம். ஜெயலலிதா மாதிரி ஆண்டி ராமதாஸ் பண்ண மாட்டார். ராமதாஸ் அலையன்ஸ் வேண்டான்னு தான் முடிப்பார். இந்த ஒரு சம்பவத்தை வச்சு ஜெயலலிதா மாதிரி ராமதாஸை கொடுமைப்படுத்தி திருமாவளவன் இல்லாமலே ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் 8 வன்னியர் கேண்டிடேட்டு 45 வன்னியர் கேண்டிடேட்லாம் விட்டுக்கிட்டு ராமதாஸை கைது பண்ணி அது இயற்கை நீதி ஜெயலலிதா அந்த இயற்கை நீதி தண்டனை அடைஞ்சாங்க. அதை நான் மறுக்க வரல. அதே மாதிரி ஸ்டாலின் மோசமான ஒரு வியூகத்தை எடுக்க மாட்டார். ஸோ அவர் ப்ரோ வன்னியர், ராமதாஸ் தேவையில்லை, திருமாவளவன் தேவைங்கிற இதான் பண்ணுவார். பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனை இதாக்குறது, வாரிய தலைவர்கள்லாம் கொடுக்குறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ப்ரோ வன்னியர் ஆக்டிவிட்டீஸ் ஆட்டு ஸ்டாலின் பண்ணுவாருன்னு கருதுறேன். ஏன்னா இப்போ அவங்க வந்து அன்புமணி அவங்க வந்து சொல்கிறப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மெரினால இடம் வேணும் அப்படிங்கிறதுக்கு ராமதாஸ் அவர்களுடைய பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அதானி விவகாரத்தில் கொஞ்சம் அவசரப்பட்டு அட்டாக் பண்ணிட்டாரோ ராமதாஸை முதலமைச்சர் அவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது இல்லையா சார்? இல்லை ஜெயலலிதாலாம் எவ்வளோ கொடூரமாக பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு கண்ணியமான நாகரிகமான அரசியலை தானே ஸ்டாலின் பண்ணுறாரு. மூத்த தலைவராக தானே மதிக்கிறாரு. ஓகே, இந்த இடம் வந்து நான் சொல்கிற மாதிரி திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் எந்த
விரிசலும் இல்லை, கூட்டணி இன்டாக்டாக இருக்கும், வெற்றி பெறுவது வரை அந்த கூட்டணி இருக்கும், யாரும் எங்கேயும் அதை பண்ணிட முடியாதுங்கிறதான் காட்டுறார். துரைமுருகன் பேசுகிறான்னு சொல்லும் போதும் துரைமுருகன் பேசுகிற நடக்காதுன்னு தான் நான் சொன்னேன். இப்போ திருமாவளவன் கொஞ்சம் எக்ஸசிவாக ப்ளே பண்ணாலும் கூட திருமாவளவனுக்கு யதார்த்தம் தெரியும். ஸ்டாலின் என்ன பார்க்குறாருன்னா ராமதாஸை வச்சு ஜெயிக்கலாம். 2004 2006 ஜெயித்திருக்காங்க. அந்த திட்டமும் இருக்கு. அதிக சீட்டு கொடுக்கணும், நஷ்டம். ஓகே, திருமாவளவனுக்கு குறைஞ்ச சீட்டு கொடுக்கணும். கோகரண்டா போகுது, தெரிஞ்ச ஒரு அலை, இப்படியே ஒரு கெமிஸ்ட்ரி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போதான் பார்ப்பாரு. அதனால அந்த தினமலர் செய்தி தான் ஸ்டாலினுக்கு அது இல்லைன்னு மார்க்கு தான் இந்த ரியாக்ட் பண்ணிட்டார் நான் கருதுறேன். ஓகே சார், இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம 2026 தேர்தல் நெருங்கும் போது தான் அதுக்கானது தெரியும். ஸோ அது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.